ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மதுரை நீட் ஃபிசிக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்குறோன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்குறோம். அதுலேயும் பர்டிகுலராக மோஷன் இன் அ பிளேனில் வெக்டார்ஸ் டாபிக் கீழே இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பிஎம்டி 2003 கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து என்னது? The vector sum of two forces is perpendicular to their vector differences. In that case, the forces are equal to each other are equal to each other in magnitude or not equal to each other in magnitude அல்ல cannot be predicted அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கு போகணும். இப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? the vector sum of two forces அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ரெண்டு வெக்டார், இது வந்து ஒரு ஏ வெக்டார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இது வந்து பி வெக்டார். வெக்டார் சம்முங்கிறதுனால நான் ட்ரையாங்கிள் அப்படி போடுறேன். இது வந்து ஒரு பி வெக்டார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இப்போது இது ரெண்டுக்கான ரிசல்டன்ட் வந்து நம்ம எப்படி வரைவோம்? இது ரெண்டுக்கான ரிசல்டன்ட் வந்து ஏ வெக்டார்லேருந்து பி வெக்டாருக்கு வரைவோம். ஸோ இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இதுதான் வந்து வெக்டார் சம் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இஸ் பெர்பெண்டிகுலர் டு தேர் வெக்டார் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து வெக்டார் டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி என்னன்னு பார்க்கணும். அதுதான் வந்து என்னது? வெக்டார் டிஃப்ரென்சஸ். ஏ மைனஸ் பினா இது ஏ வெக்டார், இது ப்ளஸ் பி வெக்டாருங்கிறதுனால ஏ ப்ளஸ் பி வெக்டார்ன்றோம். ஸோ இப்போ மைனஸ் பி வெக்டார் கொண்டு வந்துட்டோன்னா ஏ மைனஸ் பி வெக்டார் வந்து கிடச்சிரும். மைனஸ் பி வெக்டார் எப்படி கொண்டு வர்றது? அப்படியே இந்த பி வெக்டாரை ரிவர்ஸில், அதாவது 180 டிகிரி இந்த சைடு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மைனஸ் பி வெக்டார் ஆயிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஏ வெக்டார், இது பி வெக்டார் அப்படிங்கிறப்போ திரும்ப எகைன் ட்ரையாங்கிள் அப்படி இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு ரிசல்டன்ட் வரையலாம். இங்கேருந்து ஒரு ரிசல்டன்ட் வரைஞ்சிங்கன்னா இது வந்து என்னது? ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். அவங்க என்ன சொல்கிறாங்க? இஃப் த வெக்டார் சம் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ், அதாவது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு வெக்டார் டிஃப்ரென்சஸ், அதாவது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்படி இருந்தால் ஈக்குவல் டு ஈச் அதரா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த ரெண்டு வெக்டார் ஈக்குவல் கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி வெக்டார் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஏ மைனஸ் பி வெக்டார் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி இதுவும் இந்த டைரெக்ஷனில் இருந்தால் தான் ரெண்டு வெக்டார் ஈக்குவல்னு சொல்ல முடியும். சரியா? வேறு வேறு டைரெக்ஷனுங்கிறதுனால ரெண்டும் ஈக்குவல் டு ஈச் அதர் கிடையாது. மேக்னிடியூடில் எப்படி சேமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வெக்டார் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க? ரெண்டு வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இந்த வெக்டாரையும் டாட்டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இதையும் ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 வரணும். ஓகேவா? இதுதான் கண்டிஷன். அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷன் படி இப்படி போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ்ஸு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார், அதுக்கடுத்து மைனஸு பி வெக்டார் டாட்டு பி வெக்டார் அப்படின்னு சொல்லலாம் ஈக்குவல் டு 0. இதில் இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். இது வந்து கிராஸ் ப்ராடக்டாக இருந்தால் தான் கேன்சல் ஆகாது. இது எப்படி இருந்தாலும் இது ரெண்டும் சேம் மேக்னிடியூடு தான் வரும். இப்போ பாருங்கள், ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட்டு பி வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் வந்து என்ன கொடுக்கும்? ஏ அப்படின்னு கொடுக்கும், ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பி வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து என்ன கொடுக்கும்? பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டையும் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஈக்குவல் டு ஈச் அதர் இன் மேக்னிடியூட். அதுதான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே. இதில் இந்த ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் வந்து எப்படி ஏ ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டாட் ப்ராடக்ட், சிம்பிள் டாட் ப்ராடக்ட் தான். ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஏ டாட் ஏ காஸ் தீட்டா அப்படின்னு வரும். இது ரெண்டு சேம் வெக்டாருங்கிறதுனால காஸ் 0 வந்துடும். காஸ் 0 வந்துருச்சுன்னா ஏன்னு தான் வரும். ஸோ ஏ ஸ்கொயர், இங்கே பி ஸ்கொயர். ஸோ தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஓகே, தேங்க்யூ.